ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்தினுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்ததான இந்த வார்த்தையை நான் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் முன்பு தேவ சமூகத்திலே இந்த வருஷத்துக்காக நீங்க என்ன வைத்திருக்கிறீர் என்று ஜெபித்த போது தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்த வார்த்தையை இந்த சபைக்கென்று நான் இதை உங்களுக்கு முன்பதாக வைக்க சமர்ப்பணம் பண்ண வாஞ்சிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து கேட்போம். தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது. அல்லேலூயா. அவர் தடைபடாத ஒன்றை தன் மனதிலே வைத்திருக்கிறார். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? நகர்மையான தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். போன வருஷம் என்ன கொடுத்தார் ஞாபகம் இருக்கா? ஹலோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. யாருக்காவது குறை இருந்துச்சுங்களா? ஹலோ, கண்டிப்பா இருக்காது, வாய்ப்பே. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஒருவேளை குறை இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம். எனக்கு அருமையான நம்முடைய அவயவங்கள்ல ஒரு அவயவமாவது ஒன்னாவது இருந்திருக்காரு. எல்லாத்தையும் பத்திரமா கொடுத்து ஆண்டவர் கொடுத்து ஒன்னோட ஒன்றை இணைச்சி ஆண்டவர் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா அவர் அவருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவர்கள், மாறாதவைகள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த முதல் செய்தியிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. வாக்குத்தத்தமாய் அவர் கொடுக்கிறார். தேவனை சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபுவின் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இப்படித்தான் பிரச்சனை வரணும்னு இல்லை, எல்லா ரூபத்திலையும் வந்துச்சு, எல்லா சூழ்நிலையிலும் வந்தது. சாப்பாட்டுல கூட மண்ணு விழுந்துருச்சு யோபுனுடைய வாழ்க்கையில. அவர் செய்த தொழில் முடங்கி போச்சு. அவர்கிட்ட வேலை செஞ்ச பணிவிடைக்காரன் பணக்காரன் ஆயிட்டான். ஆனா இவரு நிலைமை தரித்திரமான நிலைமை ஆயிடுச்சு. வீடு இழந்தான், வாசலை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான். இனிமேல் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் 42வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஆணித்தரமான வார்த்தையை பதிவு செய்கிறார். உங்கள் மனதிலே இந்த முதல் நாள், முதல் செய்தியாக உங்கள் மனதிலே இறுக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போல நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவர் வாக்குரைத்தபடி, ஆண்டவர் முன்னுரைத்தபடி 2025ஆம் ஆண்டிலே எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடையா இருந்துச்சு நினைச்சீங்களோ அதையெல்லாம் தடைபடாதபடிக்கு நிறைவேற்றுகிற ஆண்டாக கர்த்தர் இந்த ஆண்டை மாற்றி தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். எதெல்லாம் இத்தனை ஆண்டுகள் தடையா இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் இந்த வருஷத்திலே உங்களுக்காக எனக்காக உடைத்தெறிகிற ஆண்டாக கர்த்தர் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குன்னு நான் பெருசா பேசிட்டு இருந்தேனோ அந்த பெரிதாய் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் என் காலின் கீழே ஒன்று இல்லாமல் மண்ணுக்கு மண்ணாக, தூணுக்கு தூணாக மீட்கப்பட்டு எனக்காக ஒரு வல்லவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுகிற ஒரு அற்புதமான ஆண்டாக கர்த்தர் இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு மாற்றி தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பயந்து போனேன் பாஸ்டர். இதுவரைக்கும் நடுக்கரணை பிடித்திருந்தது. இது எப்படியாய் முடியுமோ
விசுவாசிக்கிற மகனாய் திருச்சபைக்கு ஒரு அற்புதமான ஆண்டின் ஆண்டு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஆண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா தடையே இல்லாத ஒரு ஆண்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க எதுலாம் கால் வைக்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினாலே கால் வைங்க, அந்த இடத்துல இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல கால் வைக்கிறீங்களோ அங்கே இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாய் கட்டப்பட்டிருந்த தடைகள் யாவும் விலகும்படி கர்த்தர் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தபோது எப்படி நாங்கள் போகிறோம் என்கிற பயம் அவர்களுக்கு இருந்தது. பின்னால் எகிப்தின் சேனை ராணுவம் துரத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, நாங்கள் எப்படி நாங்கள் போகிறோம் என்கிற பயத்தோடு 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மோசேயும் யோசுவாவும் காலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை, என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. என கருமையான தேவ பிள்ளைகளை, தடையாய் இருந்ததான சிவந்த சமுத்திரத்தை பார்த்து உன் கோலை நீட்டுன்னு கர்த்தர் சொன்னார். இந்த கருமையான மோசையை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், உன் கோலை நீட்டியா? ஏன் பயப்படுறேன்? நான் உன்னோட தான் இருக்கிறேன். நான் எங்க போயிட்டேன்? நானு இதுவரைக்கும் நான் உன்னை கைவிட்டேனா? இனிமேல் உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் உண்டல்லவா? அந்த தெய்வம் உனக்கு சொல்லுகிறார், நீ கோலை நீட்டு. நீட்டினால் தடையாயிருந்த சமுத்திரம் இரண்டாக விழுந்தது. வரலாற்றிலே உலக சரித்திரத்திலே இல்லாத உணர்வுகளை என் ஜனங்களுக்காக கர்த்தர் செய்தது உண்மையால் இந்த 2025 2025 கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன், தடைகளை இல்லாமல் பண்ணுகிற தேவன். அவர் நினைத்தது ஒன்று தருவனாகும். ஒரு முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கருமையான ஒரு அதிக நேரம் இல்லை, ரொம்ப நேரம் உங்களை டயர்டாக நான் விரும்பல. சீக்கிரமா போய் சந்தோஷமா நல்ல படுத்து நல்ல தூங்கி எந்திரிச்சு காலையில தூங்க கூடாதுன்னா, காலையில நல்ல உற்சாகம் எந்திரிச்சு வேலையை பாருங்க. நல்ல புயம் அது எப்படி நல்ல பாடல்களோட ஆரம்பிங்க. நல்ல பாடல்களோட பாட்டு ஓடிட்டு இருக்கும் ஒரு பக்கம், அதோடு சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. பைபிளை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆண்டவரே, நிறுத்த முடியாத ஒரு வேதத்தை நான் படிக்கணும் ஆண்டவரே, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி. ஒருவேளை எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி கவலைப்படல. இறுதியில ஜெயிக்கிறது நாம தான் இருக்கணும். நெருமையானவர்களே, லேட்டா ஆரம்பிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிக்கிறது நாமத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கணும். ஆண்டவர் அப்ப எல்லாரும் உணரட்டும், பரியாசம் பண்ணினவங்க எல்லாம் வெட்கப்பட்டு தலை முடிவாங்க. கர்த்தர் இவங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. யோபுவினுடைய வார்த்தையிலே முதலாவது அவர் அறிக்கையிடுகிற அந்த கன்ஃபஸ் என்ன தெரியுமா? அவர் வல்லவர். ஆங்கிலத்தில் he is a mighty God, not a powerful God. powerful God வல்லமையுள்ள தேவன். அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் மாத்திரம் அப்படிதான். he is a mighty God. அப்படின்னு என்ன தெரியுங்களா? இல்லாததை யார் உருவாக்குகிறாரோ அவருக்கு பேர் தான் மைட்டி. அல்லேலூயா. இல்லாததை உருவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனாலதான் இந்த யோபு சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். குறிப்பிட்ட ஒன்றை செய்யறதுக்கு மாத்திரம் அவர் வல்லவர் அல்ல. எந்த ஒரு காரியத்தையும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய லாங்குவேஜ்ல மனிதனால் எது முடியலன்னு மனிதன் புறக்கணிக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மனுஷனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, மனுஷனுடைய நினைவுகளுக்கு, சிந்தைகளுக்கு, அறிவுக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறதான தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயத்தையும் அவர் செய்ய வல்லவர் என்று யோபு தன் மனதிலே விசுவாசித்தார். He had such a kind of faith in his life. யோபுடைய வாழ்க்கையிலே ஒரு அசாதாரணமான, நமக்குள் இல்லாத ஒரு விசுவாசம் அவருக்குள் இருந்தது. இன்னைக்கு 2025 அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யாருக்கிட்டையும் இல்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள அவர் வல்லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் வல்லவராகவே இருந்து செயல்படுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்க வேலையில இருக்கட்டும், உங்க படிப்புல இருக்கட்டும், உங்க ஆரோக்கியத்தில் இருக்கட்டும், உங்க சரீர பலவீனங்கள் காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வருமான காரியங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், இயேசு வல்லவர் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால், இயேசு வல்லவராய் இருப்பார் என்று நீங்கள் நம்பிவிட்டால், இயேசு வல்லவராகவே இந்த வருஷத்தில் இருக்க போகிறார். வல்லவரை தான் நான் நம்புகிறேன், வல்லவரை தான் நான் ஆராதிக்கிறேன், வல்லவரை தான் வணங்குகிறேன், அவருக்கு மட்டும்தான் நான் மண்டியிடுவேன் என்கிற அந்த வைராக்கியம் இந்த காலங்களிலே உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்குமே. ஆனால் அவர் பெருமையானவராக அல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலே அவர் வல்லவராகவே இருப்பார். பொருளாதாரத்திலே அவர் வல்லவராகவே இருப்பார். ஆரோக்கிய காரியங்களிலே அவர் வல்லவராகவே இருப்பார். வேலை ஸ்தலங்களிலே அவர் வல்லவராக இருப்பார். பாதுகாக்கிற விஷயங்களிலே அவர் வல்லவராகவே இருப்பார். என்னுடைய கண்ணீரின் நடுவிலே அவர் வல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வல்லவர் என்று நீங்க நம்புங்க. You must trust that your God is a mighty God. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு அருமையானவர்களே, our God is a limitless God. நீங்க ஒரு கூட்டுக்குள்ள எல்லாம் அவரை அடைச்சிட முடியாது. ஒரு போட்டோ பிரேக்ல ஏசாமி போட்டோவை போட்டு வீட்டுல மாட்டிட்டா ஏசாமி இதுக்குள்ள வந்துடும். அது ஏசாமியே கிடையாது, அது ஒரு நடிகர். எனக்கு அருமையானவர்களே, அது ஏசாமியே கிடையாது. இயேசு சுவாமி உன மனசுக்குள்ள வாழ்கிறாரான்றத பார்க்கணும். நமக்குள்ள வாழ்கிறாரா? எனக்கு அருமையான, நான் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனா? எனக்குள்ள ஜீவிக்கிறவராய் அவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனா? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். Our God is a limitless God. நீங்க ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிட முடியாது. அவருக்கு எல்லையே கிடையாது. எனக்கு அருமையானது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பமும் முடிவும் அவர் மட்டுமே, அல்பாவும் ஒமேகாவும் அவர்தான், ஆதியும் அந்தமும் அவர்தான். அவர் தவிர வேற எதுவுமே இல்லை. துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன ஆண்டவரே, சாட்சி சொல்லும் போது 2024 சொன்ன போது, நேற்றைய தினத்துல எங்க நின்று சாட்சி சொன்னீங்கல்ல, சொல்லும் போது எனக்கு இப்படி வியாதி இருக்கு, பலவீனமா இருக்கு, இனி 2025 அந்த வார்த்தையை வரக்கூடாது. ஏன்னா அது 2024 அதை அழித்து கர்த்தர் இல்லாமல் பண்ணிவிட்டார். அல்லேலூயா. இனி நெருக்கடி எல்லாம் 2024 முடிஞ்சு போச்சு. இந்த 2025 கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதங்களா. ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர். He is a mighty God. உங்க கையில அவர் வல்லமை உள்ளவராகவே பயன்பட வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் வல்லமை உள்ளவராகவே இருப்பார். ஒருவேளை படிப்புல நீங்க ரொம்ப உபரா இருக்கலாம், ஆனா இப்ப நீங்க விசுவாசிங்க, அவர் வல்லவர்னு நம்பிட்டீங்கல்ல, இனி அவர் வல்லவராகவே உங்களை படிக்க வைப்பார். அல்லேலூயா. வல்லவராகவே உங்களுக்கு ஞானத்தை தருவார். வல்லவராகவே உங்களுக்கு எல்லா சோர்ஸையும் உண்டு பண்ணுவார். வல்லவராகவே உங்களுடைய தோல்விகள் ஜெயமாக மாறும். வல்லவராகவே இருந்து கர்த்தர் இல்லாதவர்களை பேரிட்டு அழைக்கிற கர்த்தர்
இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படித்தான் இல்லை, ஒரு ஏரியாவை தான் கவர் பண்ண வேண்டாம் ஆண்டவர் சொல்லல. ஒருவேளை பொருளாதாரமா இருக்கட்டும், அதுல அவர் வல்லவராக இருப்பார். நீங்க எதுலெல்லாம் அவர் வல்லவர் இல்லைன்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்களோ அதுல நீங்க வீக்கா தான் இருப்பீங்க. எதுலெல்லாம் நீங்க வல்லவர் நீங்க தீர்மானிச்சிருக்கிறீங்களோ அதுல நீங்க மைக்கியா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற தெய்வன் அவர் வல்லவராகவே செயல்பட விரும்புகிறார். 2025 என் ஆண்டவர் சோர்ந்து போன ஆண்டவர் அல்ல, என் ஆண்டவர் அழுகையின் ஆண்டவர் அல்ல. என் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து ஆனந்த களிப்புள்ள ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடுகிற தேவன். அல்லேலூயா. அவர் இந்த தண்ணீர் வேட்டையில் என்னை கொண்டு போய் விடுகிற தேவனோடு இருக்கிறார். அவர் அருமையானவர்களே, தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான எரிகிற அக்கினி சூளையை ஏற்படுத்தி ராஜா உட்கார்ந்திருக்கிறான். நேபுகாத்நேச்சார். எனக்கு அருமையானவர்களே, பயங்கரமான ஒரு மனுஷன் அந்த எரிகிற அக்கினி சூளைக்கு இரையாக்கும்படியாக 3 வாலிபர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவங்க வணங்கல, என்னை வணங்கல, நான் நிறுத்தினத சிலையை வணங்கல, இவங்களை 3 பேர்த்தையும் அக்கினி சூளையில தூக்கி போட்டுருங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உமது கைக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறார், வேற ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசிச்ச அந்த 3 வாலிபர்களை எப்படி காப்பாத்திருக்கணும்? எல்லாருக்கும் முன்னாடி திடீர்னு ஒரு கழுகு பறந்து வந்து 3 பேர்த்தை தூக்கிட்டு போய், திடீர்னு ஒரு பெரிய பறவை வந்து தூக்கிட்டு போய் அவர்களை காப்பாத்திருக்கணும் அல்லவா? ஆனா அப்படியெல்லாம் நடக்கல. ஆண்டவர் இவர்களை கட்டுற வரைக்கும் பேசாம இருந்தாரு, தூக்கி போடுற வரைக்கும் பேசாம இருந்தாரு. உள்ளுக்குள்ள போனவங்க 3 பேர் கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, அது வரைக்கும் பேசாம இருந்தவர் உள்ளுக்குள்ள அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதை ராஜாவும் பிரதானி மந்திரிகளும் பார்த்துட்டு 4வது ஒருத்தர் உள்ளுக்குள்ள பத்திரமா போயிட்டு இருக்காங்க. இன்னும் 3 பேரோட 4வது ஒரு ஆள் போயிட்டு இருக்காங்க. இவர்கள் சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அக்கினி சூளைக்கு வெளியில உன்னை காப்பாற்றுறதுக்காக என் ஆண்டவர் வல்லவர் அல்ல, அக்கினி சூளைக்குள்ளே இருந்து உன்னை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், 2025 ஆண்டவர் உங்களை என்னை அவர் தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை நீங்க பங்க வைக்கலாம், என்ன செய்ய போறோம்? இல்லைங்க, தேவன் வல்லவர்னு மாத்திரம் நம்புங்க, அவர் வல்லவராகவே செயல்படுவார். தானியேலை பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில சிங்க கவிக்குள்ளாக போட போகும்போது ராஜா ராஜா கேட்கிறாரு, என் தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? துயர சத்தமாய் உள்ளுக்குள்ள இருந்து தானியேல் சொல்லுகிறார், ராஜாவே நீ வாழ்க. எல்லாரும் தானியேல் கதை முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா தானியேலுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் எழுதினார். அருமையான தேவ பிள்ளைய, இந்த 2025 முதல் செய்தியில கர்த்தர் முதலில் தீர்க்கதரிசன வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? முடிஞ்சிச்சு எதெல்லாம் நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் 2025 ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவங்கி வைக்க அவர் மாற்றுகிறது. நீங்க கர்த்தர் வல்லவர்னு மாத்திரம் நம்புங்க, வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். கர்த்தர் வல்லவர்னு மாத்திரம் நீங்க விசுவாசிங்க. அவர் வல்லவராய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர் செய்ய நிறைய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். சகலத்தையும் செய்ய வல்லவர். God is a limitless God. அவருக்கு limitless blessing நமக்கு வச்சிருக்கிறார்.
எல்லை இல்லாமல் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனால் தேவன் நமக்கு இந்த காலைகளிலே பதிவு செய்கிற காரியம், அவர் நல்லவர், அவர் வல்லவர். யோபு சொன்னது போலவே நீங்க அறிக்கையிடுங்க. எந்த நிலை வந்தாலும் நீங்க 2025 முதல்ல கன்ஃபஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சொல், ஒரு வார்த்தை இருக்குமானால் அது இந்த வார்த்தை தான், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அல்லேலூயா. இஸ் a mighty God. வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை உயிரோடு கொண்டு வரும், உங்களுக்கு ஜீவன் உண்டாக செய்யும். நின்று கொண்ட மூச்சு காத்து கூட திரும்ப வரும். அவர் வல்லவர்னு நம்பினார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த இடத்துல இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது. எனக்கு அருமையானவர்களே, இரண்டாவது அவர் நினைவுகள். எனக்கு அருமையானது அவர் நினைவுகள். முதல்ல அவர் வல்லவர். He is a mighty one. He is a mighty God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் இரண்டாவது பதிவு செய்கிற காரியம் அவர் நினைவுகள். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 55:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. My thoughts are not your thoughts, my ways are not your ways. தேவன் அவருக்கென்று ஒரு நினைவுகளை மனசுக்குள்ள ஆண்டவர் ஏராளமாய் வைத்திருக்கிறார். ஏராளமான நினைவுகள். இப்ப என்ன தெரியுமா, யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில பிரதர் ஆர்வம் சொல்லிட்டு இருந்தார், 8.9 பில்லியன் ஆயிடுச்சா உலகத்துல பாப்புலேஷன். எஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 8.5, இப்ப 8.9 பில்லியன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்க, 800 கோடி பேருக்கு மேல இருக்கோம் நம்ம இந்த உலகத்துல. 800 கோடி பேர். எவ்வளவு பேர் இதுல ஒரு 500 கோடி பேர் அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் வாங்குறாங்க. யோசிச்சு பாருங்க. அவர் நினைவுகள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் வித்தியாசமானவைகள். யோசிச்சு பாருங்க. எனக்கு செஞ்ச மாதிரி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், my thoughts are not your thoughts, my ways are not your ways. உன்னுடைய நினைவுகள் உன் வழிகள் உன்னுடைய நினைவுகளை போல அல்லப்பா. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததை என்று ஆண்டவர் கண்டு மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய நினைவுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வித்தியாசமானவைகள். ஆபிரகாமுக்கு வைத்திருந்த நினைவுகள் வேற, ஈசாக்குக்கு வைத்திருந்த நினைவுகள் வேற, யாக்கோபுக்கு வைத்திருந்த நினைவுகள் வேற, யோசேப்புக்கு வைத்திருந்த நினைவுகள் வேற. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நினைவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நினைவுகளை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நம்ம சொல்லுவோம் அல்லவா, உலகத்தார் சொல்லும் போது சொல்லுவார்கள், நாம் என்னங்க நினைக்கிறது, அவன் நினைக்கணும் சொல்லுவோம் அல்லவா. பேசுறத நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் என்னங்க முடிவு பண்றது, அவன் முடிவு பண்ணட்டா, நாம நினைச்சதெல்லாம் நடக்குது, நாம நினைச்சதெல்லாம். அவருடைய நினைவுகள். எனக்கு அருமையானவர்களே, பைபிள்ல எரேமியா 29:11 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆங்கிலத்தில் எளிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, I have a plan for you, my dear people of God, not to harm you but to prosper you. உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பரந்த உயர்ந்த மேலான நினைவுகளை கர்த்தர் தன் மனதிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நினைவை நீங்க அசால்ட்டாலாம் எடுத்துறாதீங்க. ஏன் தெரியுமா,
அவர் அப்படியே ஒரு அமைதியா இருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நினைவு வந்துச்சு. பூமியை உண்டார். பூமி உருவானது ஒளித்தின்மையும் பெருமையுமாய் இருந்தது. அதை சரி பண்ணணும்னு நினைச்சாரா? சரி பண்ணிட்டார். அப்புறம் மறுபடியும் அவர் மட்டுமே இருந்தார். இப்படியே இருந்தா நல்லது இல்லை. திடீர்னு அவருக்கு ஒரு நினைவு வந்தது. மனிதனை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார். கொஞ்ச நாள் ஆதாமை தனியாவே விட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நினைவு வந்தது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று முடிவு செய்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. அப்ப ஆண்டவருடைய நினைவு ஆரம்பத்திலிருந்து இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கையில் என்ன வாழ்க்கையில அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவருடைய நினைவுகளை யார் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார்களோ அந்த நினைவுகள் தான் நம்மை ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நினைச்சது நடக்கும். எப்படி? நான் நினைச்சது நடக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, நான் போன் பண்ணி முன்னாடி சொல்லிடுவேன், 5 மணிக்கு வந்து அவர் காபி போட்டு கொடுத்தா தான் நான் குடிப்பேன். அதுக்கு அவனை கிணத்துல குடிச்சு தள்ளிருக்கலாம்பா. ஒரே நல்ல சோழி குடிச்சிருக்கு. எப்படி இவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து படுத்து தூங்குவாங்கன்னா அவன் வேலைக்கு போய் வேலைச்சு விறுவிறுக்கு அந்த 5 மணிக்கு உசுரை கொடுத்து பசு குடிச்சு முடியாது வந்து காபி போட்டு குடிப்பாங்கன்னா இவங்க சரன்னு குடிச்சிட்டு நல்லா இருக்கு பேசி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா இதை அவர் மகிழ்ச்சி அடைவானா கணவன். அது கணவர் கிடையாது, அது மனைவி கிடையாது. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளை பார்த்தீங்க. அப்ப தேவன் நமக்கு ஆண்டவர் அவருடைய நினைவுகளை ரொம்ப முக்கியப்படுத்துறாரு. நினைவுகள் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளும் ஒவ்வொருடைய மனிதனுடைய நினைவுகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய நினைவுகள் எப்படியா? தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கான நினைவுகள் ஒவ்வொருத்தரும் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். நாம நினைச்சதுதான் நடக்கணும். நிறைய பேர் வீட்டுல பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க நினைச்சபடி இல்லை. நாம எப்படி மாறிக்கணும்னா 2025 நாம நினைச்சபடி இல்லை, இருக்கிறபடி நம்ம நினைப்போம். என்னோட ஒரு அழகிய சொல்லுங்க பாப்பா. வேற வழி நம்ம வழியில வந்து ஆகும். எனக்கு அருமையான போற பொருட்கள் எல்லாம் போக முடியாது. அவ்வளவுதான், முட்டி மோதி நிக்க வேண்டியதான். இருக்கிறத வச்சு நம்ம அதுக்கேற்றால் போல வாழ நம்ம சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அவர் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க வேண்டாம், நான் சம்பவத்தை சொல்றேன். லோத்து சோதம் குமார பட்டணத்தில் குடியிருக்கிறார். ஆபிரகாமை தூதர்கள் சந்திக்கிறார்கள். அவர் கர்த்தருடைய தூதனான ஒரு அங்கே இருக்கிறார். அப்ப இவங்க கொடுக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாங்க இந்த பட்டணத்தை அழித்து போகிறோம்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது ஆபிரகாம் கேட்கிறாரு, பா அழிக்கிறீங்க, ஆனா என் சகோதரன் இருக்கிறாங்கப்பா, என் சகோதரன் இருக்கிறா, நீங்க அழிச்சிருக்கீங்களா? யாருப்பா ஒரு சகோதரன்? லோத்து தானே. சரி, உனக்காக அவன் குடும்பத்துல காப்பாற்றுவேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க வீட்டுல போய். ஆபிரகாமின் நிமித்தம் ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணிட்டாருன்னா அவர் அதே நினைவுள்ளதான் இருப்பார் கடைசி வரைக்கும். நீங்களும் நானும் தான் மாறிடும். நிறைய பேர் முந்தியல் கொண்டு வர ஐடியா வருஷம் வாங்கிதான் கொடுக்குறோம். நம்மளும் வார்த்தைகளை நம்ம மாறி இருக்கோம். ஆனா கர்த்தர் பாருங்க, ஒரு நாள் மாறினதே.
அவர் எவ்வளவு ஃபெய்த்ஃபுல் தெரியுமா, எவ்வளவு உண்மையில் தெரியுமா. நம்ம நிறைய நேரத்துல போர்த்தனை பண்றோம், ஆண்டவரே புது வருஷம் உற்சாகமா நீங்க பரவசத்தோட 50 பேருக்கு மட்டன் சரியாட்டா இருக்கும். ஒருத்தராவது பழைய குடிப்பீங்களா? ஒருத்தருக்கு இல்லை. நான் உட்பட அண்ணன் சும்மா விடுவேன, உங்களவே கொண்டாட சொல்றேன், நான் கொண்டாடாம போனேன், கொண்டாடி வரல. தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் நாளைக்கு உயிரோட இருக்குமா என்னன்னு தெரியாது, இன்னைக்கு கொண்டாடிடுவோம், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடுவோம். நிறைய பேர் புடவை அடுக்கி வைக்கிறாங்க, யாருமே சேர்த்து வைக்கிறீங்க, வந்து எல்லாம் அள்ளிட்டு போறாங்க ஒருத்தங்க. அப்படி வேதனோட கட்ட முடியலையே கட்ட முடியலையே அப்படின்னு நீ அழ போற, கூட்டு வாரி வளர்ந்து அள்ளி வீசு, உனக்கு தேவன் கொடுப்பார். ஆண்டவர் நினைச்சுட்டே இருந்ததுனால லோத்து குடும்பத்தை எப்படின்னா கையை பிடிச்சு போறாரு, இழுத்துக்கிட்டு போறாரு, தள்ளுறாரு, வெளியில தள்ளி அந்த நீ போற வரைக்கும் நான் இந்த இடத்துல ஒண்ணு பண்ண முடியாது, நீ கைசி வெளியே போடா அப்படின்னு தள்ளி விடுறாரு ஆண்டவர். இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? லோத்து குடும்பமோ லோத்தின் மனைவியும் ஆண்டவரோட பரஸ்பர உறவுகள் இருந்ததுனாலயா? இல்லையே. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த நினைவு, எல்லா சலாகி ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்பான். என் பிள்ளைகிட்ட நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னது ஆபிரகாமுக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நினைவில் வச்சு உங்களுக்கு எனக்கும் இந்த 2025 சுதந்திரிக்கிற ஆண்டாக அல்லேலூயா அல்லேலூயா அவர் நினைவுகள் இப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க அறிக்கை இடணும். ஆண்டவரே இந்த 2025 நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க வேண்டாம். லாட்டரி சீட்டெல்லாம் நினைச்சேன், ஒண்ணு விட இந்த நினைவெல்லாம் குப்பையில தூக்கி போடுறேன் ஆண்டவரை. இந்த பம்பர் லாட்டரி அடிக்கும், இந்த திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த வானத்துல இருந்து பொத்துன்னு விழுவோம், திடீர்னு எங்கேயாவது செயின் கிடக்கும், அப்புறம் நீ கம்பி எழுந்து இந்த 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 கற்பனைலாம் வேணாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை வரும். அவர் எனக்காக ஒரு நினைவை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கருணையான தெய்வ பிள்ளைகளை யாப்பே ஜெபம் பண்ணா என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை தொடராதபடிக்கு என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. இப்படி போடுங்க. ஆண்டவருடைய நினைவுகள் பெரியவர். ஆண்டவர் நீ அற்பமான காரியத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற, அற்பமான காரியங்களுக்காக நீ விரும்பி அதை பெற்றுக்கொள்ளணும், அதை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, கர்த்தர் உங்களை என்னையும் எல்லையை விரிவாக்கும்படியாக விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நம்மை நிறுத்த ஆசீர்வதிக்க பெரியான ஆண்டவர் நினைவுகளை அவர் மனதில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷன் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆபிரகாம் சொல்றாரு, இந்த பக்கம் என் மட்டும் நடந்து போக முடியுமோ நீ போ, நீ நடந்து போ, நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அப்படி ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடம் சொந்தமாயிரும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டுல பாத்ரூம் தண்ணி இந்த பக்கம் வந்ததுக்காக காலை வெட்டிட்டாங்க, ஒரு 2 டப்பா அள்ளி ஊத்தி மண்ணை போட்டுதான் முடிஞ்சு போச்சு. இவங்க பிரச்சனை இப்ப வாழ்நாள் கூட என்ன இல்ல தூக்கிட்டு போறாங்க. போட்டு கருணையான தெய்வ பிள்ளைகளை ஏன் பிரச்சனை? தேவன் நமக்கு பெருசா வச்சிருக்காரு. இந்த வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த குரங்கு மனசு, இந்த மோசமான மனசு, இந்த சிந்தை மோசமான சிந்தை, இது கண்டதெல்லாம் நினைக்குது. இப்படியே சொல்லுங்க, திட்டுங்க. கண்டதெல்லாம் நினைக்குது, இதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டுட்டு என் அப்பா நினைக்கிறது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் அப்பா நினைக்கிறது மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், என் அப்பா நினைக்கிறது மாத்திரம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், என் வீட்டுல அப்பா நினைக்கிறது மாத்திரம் நடக்கட்டும், என் சரீரத்தில் அப்பா நினைக்கிறது மாத்திரம் நடைபெறட்டும். அப்படி நீங்க விசுவாசிங்கன்னா
உங்க சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா நரம்புகளும் எலும்புகளும் இரத்த நாளங்களும் கல்லீரல் கணையம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நுரையீரல் மூளை பல்லு உங்கள் விடுதலை கண்ணு மூக்கு வாங்கி உதடு எல்லாம் சரியாயிடும். நிலத்தை கூட பேச முடியாது. வெளியில சொல்ல மாட்டீங்களா? கத்தர் இந்த 2025 டிஃபரெண்டா கத்த போட்டு நான் அப்பா கிட்ட ஜோம் பண்ணேன். நேற்று தினத்துல ஜோம் பண்ண நேற்று தினத்துல முடிச்சு போச்சு. நேற்று தினத்தை காலையில் எதிர்த்து சொன்னேன், அப்பா முதல்ல நான் எதெல்லாம் விடணும்னு சொல்லுங்கப்பா. இந்த வருஷத்துல இந்த புது வருஷத்துல இந்த 2024 தேவையில்லாதெல்லாம் என் பின்னாடி தொத்திக்கிட்டு ஒண்ணு நான் விட மாட்டேங்கிறேன், இல்ல அது என்னை விட மாட்டேங்கிறேன். இந்த ரெண்டு போட்டி என்னை உழட்டுது. இந்த 2025 அப்படி உதறிட்டு நான் போயிட்டே இருக்கணும். அதுக்கு எனக்கு கிருபை தாங்க ராஜா. என்ன பண்ணணும்? நம்ம நிறைய நேரங்கள்ல ஐயோ உதறிடலாம், ஐயோ போயிடுச்சுன்னா ஐயோ வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணது. அந்த ஆண்டவரே எதெல்லாம் விட சின்ன காரியமா இருந்தாலும் உமக்கு பிடிக்கலன்னா உங்க நினைவுக்கு ஒத்து வரலன்னா அப்படி உதறிட்டு போயிட்டே எனக்கு அந்த கிருபியை தாங்க ராஜா, அந்த வல்லமையை தாங்க ராஜா அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அருமையான தேவன், நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆதியாகமம் 30:22 கர்த்தர் ராகேலை நினைந்தருளினார். ஆண்டவர் ராகேலை நினைச்சு பார்த்தார். அவருடைய நினைவு பாருங்க, ராகேல் ரொம்ப அழகானவர். யாக்கோபுக்கு 2 சம்சாரம், 2 சம்சாரம் பாரவசம் அடைஞ்சிருப்பாரு. ஆமா, அதுக்கெல்லாம் நமக்கு அனுமதியே கிடையாது. அதெல்லாம் பழைய பாட்டின் காலம். இப்ப வேற மாதிரி டீலிங் நடக்கும், புரியுதுங்களா? அந்த பிரச்சனை எல்லாம் வேணாங்க. ஆனா 2 சம்சாரம், ஒன்னு ராகேல், இன்னொன்னு லேயா. லேயா மூத்தவள், ராகேல் இளையவள். ஆனா மாம வீட்டுக்கு வந்த உடனே, ஏசாவை ஏமாத்திட்டு வந்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்வைக்கு இன்பமா அவளை பரவசப்படுத்தியது ராகேல். ராகேல் மேல ஒரு தனி அன்பு. ராகேலுக்காக 7 ஆண்டுகள் மகராசை கடினமா உழைக்கிறாங்க. கடினமா பாடுபடுறான். எப்படியாவது விரும்பின பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் 7 ஆண்டுகள் கடினமா. இப்ப எல்லாம் 7 ஆண்டுகள் 7 நாள் கூட காத்திருக்க மாட்டேங்கிறாங்க. 7 நாள் கூட ஆமா, அப்பா வேணாம், அம்மா வேணாம், தாத்தா வேணாம், பாட்டி வேணாம், உறவு வேணாம், எல்லாம் வேணாம். அப்புறம் 2 குப்பை பொறுக்கிட்டு இருக்கணும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ரொம்ப மோசமான நிலைமை. தாய் வேணும், தகவல் வேணும், மாமியார் வேணும், மாமனார் வேணும், அண்ணன் தம்பிகள் வேணும், மச்சனை வேணும், நாத்தனார் வேணும், எல்லாம் வேணும். அதுக்கு கன்வின்ஸ் பண்ணி இப்ப பாருங்க, அங்கேயே இருந்து அவன் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி 7 ஆண்டுகள் கண்டிப்பா உழைக்கிறான். எப்படி ஏமாத்திட்டு அண்ணனை ஏமாத்திட்டு வந்தானோ அதே மாதிரியே மாமனாரி இத்தனைக்கு இருந்தேன் முக்காடு போட்டு பொண்ணை மாத்திட்டான். நைட்டோட நைட்டா ராகேலுக்கு பதிலாக லேயால கட்டிட்டான். இப்ப காலையில் எந்திரிச்சு பார்த்தா அக்கா உட்கார்ந்து இருக்கிற தங்கச்சி எழுறான். அப்ப மாமனார் கூலா சொல்லிட்டாரு, நான் யாராருக்கோ செலவு பண்ணிட்டு கொடுக்கறத விட நீ என் மருமை உனக்கு கொடுக்கறதுல இல்லையா, இன்னொரு 7 வருஷம் அப்படின்னு மறுபடியும் 7 ஆண்டுகள் கடினமா உழைக்கிறாரு. ராகேலை கட்டிட்டாரு. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் ராகேலின் கர்ப்பத்தை அடைத்தார். ஆண்டவருக்கு தெரியும் எங்க பூட்டு போடணும். யாராவது கர்ப்பத்துல போய் பூட்டு போட முடியுமா? ஆண்டவர் எங்க பூட்டு போடணும்னு அவருக்கு தெரியும். இந்த அடங்காததுக்கெல்லாம் சேட்டை பண்றதுக்கெல்லாம் அது நம்ம சொல்படி கேட்காதுன்னா நிறைய பேர் அப்படித்தானே. சின்ன ஆளு, அவருக்கு வயசு பத்தாது, அனுபவம் பத்தாது, இப்படிலாம் என் கண்ணு என் காதுக்கு முன்னாடியே கேட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அது வருத்தம்லாம் ஒண்ணும் இல்லை. யோசுவாவுக்கு நடக்காத எனக்கு நடந்துருச்சு, மோசேக்கு நடக்காத எனக்கு நடந்துருச்சு. அப்படிலாம் ஒன்றும் வருத்தம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு ஒன்றும் நடக்காது. முடியலாம் அவ என்ன நடத்துற போகுது அப்படின்னு. ஆனா கர்த்தருக்கு தெரியும் எங்க பூட்டு போடணும்னு. கர்த்தர் ராகேலுடைய கர்ப்பத்துல
இப்பதான் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? லேயாளுக்கு பிள்ளையா பிறகு கொடுமைக்கு லேயாளுக்கு. நீங்க அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க, பயங்கர விளையாட்டா இருக்கும். இந்த சம்பவம் என்னது பயங்கரமா அற்புதமா இருக்கு. அதுக்கு ஒரு கண்கொள்ள ஒரு திரைப்படம் எடுக்கலாம். அவ்வளவு காட்சிகள் இருக்கு. அருமையானவங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ராகேல் இப்பதான் உணர்றாங்க. ராகேல் அற்பமாய் லேயாளை நினைத்தால், ஏன்னா அவருக்கு கூச்ச பார்வை. அருமையானவர்களே நல்ல கவனிங்க, இந்த கூச்ச ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டிசேபிள் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக இருங்க. அவங்க எல்லாம் கர்த்தருக்குரியவங்க. ஏற்கனவே அவங்க பட்டா போட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணிடாதீங்க, உடனே பனிஷ்மெண்ட் எடுக்கும். கால தாமதம் ஆகாது. எனக்கு அருமையான கூச்ச பார்வை. அவங்க லட்சணமா நடத்தினா, கேவலமா நடத்தினா என்ன ராகேல் அழகு இல்லை. ராகேல் அழகு இல்லை. அந்த அழகுல இந்த நம்மால் மயங்கி போய் யாக்கோபு இருந்தார். கர்த்தர் ராகேலுடைய கற்பத்தை அடைத்தார். அப்பதான் யாக்கோபு அழகா எல்லாமே எங்களை கொடுத்தீங்க. ராகேலுக்கு நான் நேசிக்கிறவன், மனைவிக்கு ஒண்ணு இல்லை. அப்பதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அருமையானவர்களே, இந்த 2025 கர்த்தர் உன்னை நினைக்கணும். ப்ரமோஷனா கர்த்தர் நினைக்கணும். உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதமா கர்த்தர் நினைக்கணும். உங்களுடைய சரீர சுகமா கர்த்தர் நினைக்கணும். உங்களுடைய நல்ல டெவலப்மெண்டா கர்த்தர் நினைக்கணும். நல்ல மார்க் வாங்கணும்னா கர்த்தர் நினைக்கணும். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ணும்னா கர்த்தர் நினைக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க எல்லாமே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்க, என்னை நினைச்சிருக்காங்க, என்னை நினைச்சிருக்க ஆண்டவரே. உங்களை நினைச்சுட்டா அற்புதம் என்ன தெரியுமா? கூட்டு திறக்கப்படும். கருமையானவர்களை பைபிளை நீங்க போய் படிச்சு பாருங்க. சொல்றதுக்குலாம் எனக்கு நேரம் அவ்வளவு ரசனையா சொல்ல முடியும்னால எனக்கு அருமையானவர்களே, ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி பிள்ளைகள் பிறந்துட்டு இருக்கிறாங்க. ராகேல் பிள்ளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பேர் வைக்கிறா பாருங்க. ஹைலைட்டா இருக்கும். 12 கோத்திரங்கள் இவர்கள் மூலமாக பிறந்தவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை நினைக்க அவர் வல்லமை வாயிருக்கிறார். ஒருவேளை இந்த 2024 வரைக்கும் நிறைய பேர் எனக்கு தீமை செஞ்சிருக்காங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னை உடைச்சிட்டாங்க. என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை. நான் ரொம்ப நம்பினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அருமையானவர்களே, அதுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்றார், நீங்க எல்லாரும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே உங்கள் எல்லாருக்கும் எனக்கு அருமை பாதுகாக்கும்படியாக, உங்களை போஷிக்கும்படியாக, உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவன் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதை நன்மையாக முடிய பண்ணினார். மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாதவைகள், தேவனுடைய நினைவுகள் அப்படி அல்ல. உங்களுக்கு செய்ய நினைச்சது எதுவோ அது தடைபடவே கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது நான் சொல்லி முடிச்சது, அவரை தடுக்கவே முடியாது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இந்த வருஷத்துல தடுக்கவே முடியாது. நல்ல சொல்லுங்க, அதிகாரத்தோட சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறதை தடுக்கவே முடியாது. யாரையும் தடுக்க முடியாது. அருமையானவர்களே, நீங்க எத்தனை முறை சொன்னீங்களோ அத்தனை முறை தடுக்கவே முடியாத அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. யோனத்தானும் அவருடைய வேலைக்காரன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு பயங்கரமான நிர்கதியான நிலையில் நிற்கிறார்கள். யோனத்தான்
ஆயுததாரி. எனக்கு அருமையானவர்களே, இப்ப என்ன பண்றாங்க? பெலிஸ்தீனின் தாவீதுக்குள்ளே பாளையத்துக்குள்ளே போகணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க 2 பேர் தான். அப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி நம்ம போவோம், போற மாதிரி காண்போம். நீங்க மேல வாங்க அப்படின்னு சொன்னா தேவ சித்தமா எடுத்துப்போம். இல்ல நாங்க வரேன்னு சொன்னா நம்ம இது தேவ சித்தம் இல்லை, இப்படியே நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி போறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அப்போ அந்த வார்த்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:6. நோக்கி வா, ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க தடை இல்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், உங்களை காப்பாற்றணும் இருக்கா நிச்சயமா காப்பாற்றுவோம். இன்னைக்கு கடந்த நாட்கள் இன்னைக்கு ஒரு பெரிய விபத்தை பார்த்துருந்திருக்கலாம். உலகத்திலேயே 1997 ஆண்டுக்கு பிறகு ஒரு பெரிய விமான விபத்து அப்படின்னு சொன்னா இப்ப தென்கொரியாவில் நடந்த ஒரு விபத்து தான். 1997க்கு பிறகு இதுல 180 3 பேரும் 1 பேர் பொழைச்சது. எத்தனை பேருனா யோசிச்சு பாருங்க. 180 பேரை கொண்டு நிற்கிறாங்க. 2 பேர் பெரிய ஆளுங்க. 50 விமானத்தும் பொசுங்கி போச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனா 2 பேர் பொழைச்சிருக்காங்கன்னா உண்மையா சொல்றேன், அப்பா தேவனுடைய கிருபை. அருமையானவர்களே, இந்த வருஷத்துல கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதை தடை செய்யவே அல்லேலூயா. அருமையானவர்களே, யோசேப்பு நினைச்சா சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் சொல்றான், எப்பா நீ நினைச்சுக்கப்பா, நல்ல ஸ்தானத்துல இருக்கும்போது இனி நம்மளை நினைச்சு பார்க்கறவங்க கூட மறக்கிறவங்க தான் அதிகம். அன்னைக்கு யோசேப்பை அவன் மறந்து போயிட்டான். ஆனா யோசேப்பு அவன் மறந்து போனது ஒரு நன்மைக்காக. ஏன் தெரியுமா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் யோசேப்புக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்காக அந்த இடத்துல கொண்டு போய் சிறைச்சாலையில வைக்கல. யோசேப்பை அந்த தேசத்தின் அதிபதியாக நிறுத்துவதற்காக கர்த்தர் சிறைக்குள்ளே வச்சார். அல்லேலூயா. உன்னை இந்த உலகம் மறந்துருச்சு அப்படின்னா you are a privileged people, you are blessed people. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை எல்லா நினைவுகளை காட்டிலும் உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அவங்க நினைச்சது போலவே வெட்டிட்டே போறாங்க. ஆயுததாரியும் யோனத்தானும் வெட்டி கொண்டே போகிறார்கள். ஜெயம் மேல் ஜெயம் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையை அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிக்கங்க. இன்னும் நிறைய இருக்கு, நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. இந்த 3 நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் விதைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை பல்லவர் அவருடைய நினைவு தடுக்கவே முடியாதவர். இதை 3 மந்திர சொல்லாக நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம்ம என்ன கண்களை முடிச்சோமோ அவன் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தேவனே, நன்றியோடு துதிக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நீ வல்லவர் என்பதை ஒத்துக்கொள்ள, நினைவுகள் பெரியவைகள் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள. கர்த்தாவை உண்மை தடுக்கவே முடியாது. இந்த வருஷத்துல நீங்க என்னெல்லாம் நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கருத்திலே நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். நன்மை கிருபை உண்டாகும். அந்த வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.